அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு புதிய செயலாளர் பொறுப்பேற்பு. நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் தலைவர் யார், செயலாளர் யார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே பிரபாகர். செயலாளராக இப்போ நியமித்தவரோட பேர் பார்த்தீங்கன்னா பானோத் முருங்கேந்தர் லால் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, திருக்குறள் வாரத்தை முன்னிட்டு திருக்குறள் பழந்தமிழ் இலக்கிய இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் திருக்குறள் வாரம் கொண்டாடப்படும் என்று முதல்வர் 2024 டிசம்பர் 31 குமரிமுனை வள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்வின் போது அறிவிச்சிருக்காரு. நம்மளுக்கு திருக்குறளை பற்றி கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். திருக்குறள் வாரம் அப்படின்றது கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 2024 ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து, ரூபாய் 4.58 கோடியில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை கன்னிமரா நூலகம். கன்னிமரா நூலகம் நம்மளுக்கு தமிழில் ரொம்ப முக்கியமான கொஷின். 1896 டிசம்பர் 5 தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டின் முதல் பொது நூலகமாகவும் மாநில மைய நூலகமாகவும் விளங்கிட்டுருக்கு. இதை பற்றி அண்ணா ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, கன்னிமரா நூலகம் என்னை கனிய வைத்த தாயகம் அப்படின்னு சொல்லி போற்றியிருக்காரு. இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் மேற்கு வங்கத்தில் ஜனவரி 17 தொடங்கி வைக்கிறார் மோடி. இது வரைக்கும் நிறைய வந்தே பாரத் ரயில் விட்டுருக்காங்க. இது ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, முதல் படுக்கை வசதி கொண்ட ரயில், அதுதான் இதோடைய ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஜனவரி 17. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்திலேருந்து அஸ்ஸாம் வரைக்கும், அதாவது மேற்கு வங்கத்தில் இருக்க ஹவுராலேருந்து அஸ்ஸாமுக்கு இடையே உள்ள கவுஹாத்தி அது வரைக்கும் இயக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து, புவி கண்காணிப்புக்கான EOS-N1 செயற்கைக்கோள் ஜனவரி 12 விண்ணில் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த PSLV C62 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டோட பேர் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். அந்த 62 அப்படின்றது பயணம் எத்தனையாவது ராக்கெட் அப்படின்றதுக்காக அந்த 62வது ராக்கெட்டு. எப்போ ஏவ போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. எந்த இடத்துலனா ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலேருந்து ஏவுறாங்க. இந்த செயற்கைக்கோளோட பேர் பார்த்தீங்கன்னா EOS, அதாவது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது ஒரு பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள். EOS-N1 செயற்கைக்கோளோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட மேற்பரப்பை உயர்தரமாக படம் எடுப்பது, விவசாய கண்காணிப்பு, வெள்ளம், வறட்சி, இயற்கை பேரிடர் இது போன்ற கண்காணிப்பு, நகர வளர்ச்சி மற்றும் நில பயன்பாட்டை ஆய்வு செய்வதற்காகவும் இதை அனுப்புகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, 9 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 6.5 கோடி வாக்காளர்களோட பெயர்களை நீக்கியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 2.89 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுட்டு இப்போது 12.53 கோடி வாக்காளர்கள் தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.43 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. வீடுகளை கணக்கெடுக்கும் பணி ஏப்ரல் செப்டம்பரில் நடைபெறும். உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்போட முதல் கட்டமாக வீடுகளை பட்டியலிடும் பணிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் 1 செப்டம்பர் 30 வரைக்கும் நடைபெறும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரைக்கும் வீடுகளை பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு பணிகளும், 2027 பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருத்யுஞ்சய் குமார் நாராயண் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்ட்ராவாக என்ன பார்க்கலாம்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் 10 வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்குது. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1872. முறையாக நடந்த முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா 1881. கடைசியாக எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2011. 10 வருஷத்துக்கு அப்புறம்னா 2021 நடந்திருக்கணும். சில காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனானால மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதை இப்போ 2027 நடக்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கூட முன்னோட்டமாக இப்போ வீடுகளை கணக்கெடுக்கும் பணி ஃபஸ்ட்டு நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.